ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோ பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக வரும்னு நம்புகிறேன். நீங்களும் அப்படி நம்புங்க, பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ புக்ஸ். அதாவது புக் இருக்குது, அந்த புக்கை நம்ம படிக்கிறோம். ஆனால் சில பேருக்கு புக்கை படிக்கிறத விட யாராவது படித்து சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ அவங்களுக்கு தான் ஆடியோ புக்ஸ் அப்படின்னு ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கலாம், சம்டைம்ஸ் ஃப்ரீயாகவும் அவைலபிளாக இருக்குது. பட் இதுதான் ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு விஷயத்த நாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னா, உங்ககிட்ட அந்த புக்கோட பிடிஎஃப் இருக்கா, அந்த பிடிஎஃபை நீங்களே ஒரு ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் டெலிபரேட்டாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். வெல்கம் டு டிஎஃப்எல். ஓகே கைஸ், இதை நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 விஷயம் தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப், இன்னொன்று நெட் கனெக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் பைச்சாம். இப்போது இன்னும் இது 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் கோடிங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நாம் ஒரு நார்மல் பிடிஎஃபை ஒரு ஆடியோ புக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் பைத்தானையும் பைச்சாமையும் இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தானையும் பைச்சாமையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கூகுள் போயிட்டு சர்ச் பாரில் பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு python.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்குள்ளே போயிட்டு டவுன்லோட்ஸ் இருக்கும். அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த டவுன்லோட்ஸில் உங்கள் விண்டோஸ் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெர்ஷனை நீங்களே பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுறேன். உங்கள் சிஸ்டம்க்கு எது கம்பேட்டபிளாக இருக்கோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா, கீழே ஒவ்வொரு வெர்ஷனாக அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பைச்சாம். நீங்கள் கூகுளில் போய் பைச்சாம் அப்படின்னு ட்ரை பண்ண உடனே JetBeans அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும். அதில் போய் பைச்சாமை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பைச்சாமில் 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷனல் வெர்ஷன், இன்னொன்று கம்யூனிட்டி வெர்ஷன். ப்ரொஃபஷனல் வெர்ஷன்ன்றது உங்களுக்கு பே பண்ணி வரும், ஆனால் கம்யூனிட்டி வெர்ஷன்றது உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ நீங்கள் இப்போதைக்கு கம்யூனிட்டி வெர்ஷனை ட்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான், ஸோ நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகே, பைச்சாமை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண போகிறது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை மினி ப்ராஜெக்டாகவும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பர்சனல் யூஸ்க்காகவும் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போது பைத்தானையும் பைச்சாமையும் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பைச்சாமை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் இப்போ கரெக்டாக எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதாவது பிரிண்ட் அப்படின்னு போட்டு அந்த பிரிண்ட்டில் நீங்கள் எது கொடுத்தாலும் அது டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இங்கே print 22 அப்படின்னு தரேன். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இங்கே கரெக்டாக 22 டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ என்னோட பைத்தான் கோட் நல்லாவே ஒர்க் ஆகுது, பைத்தானும் நல்லா இன்ஸ்டால் ஆயிருக்கு, ஒரு எரரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கோடிங்கில் வருவோம். ஓகே, நம்ம இப்போ ஆடியோ புக் கிரியேட் பண்ணோம்னா நம்ம பைத்தானை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணணும். அதாவது நம்ம சொல்கிறத பைத்தான் கேட்கணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு சில பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது பிப் இன்ஸ்டால் அப்படின்னு போட்டு இந்த பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வெர்ஷன் 3, அதாவது TTS X3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேக்கேஜை பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டதுனால எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. ஆனால் உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் எடுக்கும், அது உங்கள் நெட் கனெக்ஷனை பொறுத்து. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜை நம்ம கோடில் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் pyttSX3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பேக்கேஜை உங்கள் பைத்தானில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கால் பண்ணுறோம். அந்த வேரியபிள் பேர் ஸ்பீக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸ்பீக் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pyttSX3ல நம்ம இனிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியேட்டிங் த பைத்தான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒரு வேரியபிள் கால் பண்ணிவிட்டு, அப்புறம் இப்போது அந்த வேரியபிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தர போகிறோம். என்னன்னா speak.say அப்படின்னு கொடுத்து நம்ம அதுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை அந்த பைத்தான் சொல்லணும். அதாவது நான் இங்கே I love you அப்படின்னு கொடுக்குறேன். மேபி எனக்கு அந்த லவ் யூ திருப்பி வருதான்னு பார்ப்போம். அடுத்து இப்போது I love you சொல்லியாச்சு. இப்போ சொன்னதுக்கப்புறம் அந்த பைத்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம அடுத்து என்ன சொல்ல போகிறோன்னா, speak.run and wait அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ரன் பண்ணு, அப்புறம் நீ பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அடுத்த கமாண்டை நாம் ரன் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணால் ஏதோ எரர் காட்டுது. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். பைத்தானில் ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால் நிறைய எரர் வரலாம். ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே நான் ஸ்பீக்குக்கு அங்கே கே கொடுத்து இங்கே சி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். I love you. லவ் யூ டு பைத்தான். நல்ல வேலை, இதுவாது சொல்லிச்சு. ஓகே, இப்போதைக்கு நமக்கு ஸ்டெப் 2 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டெப் 3க்கு போவோம். ஓகே, ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை பேச வச்சாச்சு. அடுத்தது பைத்தானை நமக்கு ஏற்ற மாதிரி பேச வைக்கணும். அதாவது நம்ம கொடுக்குற பிடிஎஃபை இந்த பைத்தான் நமக்காக படிக்கணும். இதுதான் ஸ்டெப் 3. வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை பேச வச்சாச்சு. இப்போ பைத்தானை நமக்கு தேவையான பிடிஎஃபை பேச வைக்கணும். அதுக்கு இன்னொரு பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pip install py-pdf2 அப்படின்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபை பைத்தான் படிக்கிறதுக்காக. நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் வருது. பட் உங்களுக்கு இது கொஞ்சம் நேரம் ஆகலாம். மேபி 2 to 3 minutes ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்னடா அவங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சு நமக்கு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவோம். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ண பேக்கேஜை நாம் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் py-pdf2. ஸோ பேக்கேஜை கால் பண்ணியாச்சு. இப்போது புக்குன்ற ஒரு வேரியபிளை கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் எந்த பிடிஎஃபை படிக்கணும்னு சொல்கிறோமோ அந்த பிடிஎஃபை நாம் இங்கே கால் பண்ணணும். புக் ஈக்குவல் டு ஓப்பன் pepdf.pdf. இந்த pepdfன்றது தான் நான் படிக்க சொல்கிற பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் எங்கே இருக்கணும் அப்படின்னா என்னோட ப்ரோக்ராமை நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கணும், அதாவது main.py எங்கே சேவ் பண்ணியிருக்கணும் அதே ஃபோல்டரில் இந்த பிடிஎஃபையும் நாம் சேவ் பண்ணணும். கமா ஆர்பி, அதாவது ஆர்பின்றது ரீட் ஒன்லி பைனரி அப்படின்ற அர்த்தம். ஸோ இது எதுக்காக அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வேரியபிள் கால் பண்ணுறோம். pdf reader equal to py-pdf2.pdf file reader அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன். எதுக்காகனா பிடிஎஃப் ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக. ஸோ ரீட் பண்ணி எதை ரீட் பண்ணணும்னா புக்கை ரீட் பண்ண போகிறோம். ஸோ புக்குன்ற வேரியபிளை ரீட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, இப்போ நம்ம கால் பண்ண புக்கை கரெக்டாக பைத்தான் கேட்ச் பண்ணிடுச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கால் பண்ணுறோம். இந்த பேஜஸ் என்னன்னா நம்ம பிடிஎஃப் ரீடரில் கால் பண்ண புக்கை கரெக்டாக இது கேட்ச் பண்ணிடுச்சான்னு தெரியணும்ல. ஸோ பேஜஸ் ஈக்குவல் டு pdf reader dot num pages அப்படின்னா நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த பிடிஎஃபை நம்ம பைத்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக print pages அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன் பண்ணுறோம். ஏதோ எரர் காட்டுது. ஓகே, இதுதான் பார்க்கணும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணுறதுனால ப்ரோக்ராமில் அது என்ன தப்புன்னு தெரியாமலே இருந்துடும். ஸோ கரெக்டாக பார்த்து எரர் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரன் பண்ணா I love you. சரி லவ் யூ தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் 29 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம பிடிஎஃபை படிக்க வைக்கலாம். ஸோ அடுத்து ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறோம். அந்த வேரியபிளுக்கு pdf reader dot get page. இப்போ கெட் பேஜ்ன்ற இடத்துல நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த பேஜை நம்ம பைத்தான் படிக்கும். ஸோ இங்கே நான் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா நம்மளோட செகண்ட் பேஜை தான் படிக்கும். ஏன்னா இங்கே பைத்தானில் இனிஷியேஷன் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு 0, செகண்ட் பேஜுக்கு 1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் டாட் எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்கிறதுக்காக. ஸோ இதை நாம் இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நாம் ஸ்பீக் டாட் சே டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கும்போது டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குன்னா பேஜில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட டெக்ஸ்ட். பேஜில் என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்த புக்கோட செகண்ட் பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஸ்பீக் பண்ணு அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நாம் ரன் பண்ணுவோம். மறுபடியும் எரர் காட்டுது. என்ன? ஓ பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ராக்ட் பக்கத்தில் நான் டாட் வச்சுட்டேன். ஸோ அந்த டாட் வராது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன் பண்ணுவோம். 6. Which of the term refers to commitment? A. Tendency to support and cooperate with the colleagues. B. Coordination with the co-worker. C. Sharing of loyalty T/O the moral principles that are inherent in the engineering practice. D. Paying respect to others' property. ஓகே, பிரில்லியன்ட். பைத்தான் படிச்சிருச்சு. சரி, இப்போதைக்கு கொஞ்சம் வாய மூடு பைத்தான். எங்கடா தான் ஸ்டாப் பட்டனே? ஓகே, ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த பைத்தானுக்கு நம்ம என்ன கோட் கொடுக்குறோமோ அந்த கோடில் எந்த பேஜ் நம்பர் கொடுக்குறோமோ அந்த பேஜ் நம்பர் மட்டும்தான் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் படித்து முடிக்கும். ஸோ இப்போ ஃபுல் புக்கையும் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப்பை எங்கே வைக்கணும் அப்படின்னா நம்ம பேஜ்னு ஒரு வேரியபிள் வாங்கணும்ல அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ஃபார் நம் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இந்த நம்மன்ற வேரியபிள் என்னன்னா அது ஒரு
கவுண்டர் மாதிரி. ஸோ ரேஞ்ச் எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1ல இருந்து பேஜஸ் அப்படின்னா 1ல ஸ்டார்ட் பண்ணி மொத்தமாக எத்தனை பேஜ் இருக்கோ அது வரைக்கும் ரீட் பண்ணி முடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நமக்கு எரர் காட்டும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் எரர். அது என்னப்பா இன்டென்டேஷன் எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு ஃபார் லூப்பு கால் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஃபார் லூப்பு உள்ள எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபார் லூப்புக்கு நேராகவே நம்ம அடுத்த கோடை கொடுத்ததுனால அந்த லூப் உள்ள ரன் ஆக ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால இப்போ அதுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி ஒரு டேபை ப்ரெஸ் பண்ணால் இப்போ எல்லாமே அந்த ஃபார் லூப் உள்ள வந்துடும். ஸோ இப்போ நாம ரன் பண்ணுவோம். 6. Which of the term refers to commitment? A. Tendency to support and cooperate with the colleagues. B. Coordination with the co-worker. C. Sharing of loyalty T/O the moral principles that are inherent in. சரி, ஓகே, போதும், நிறுத்து. இப்போ இந்த கோடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நீங்கள் எந்த பிடிஎஃப் வேணால் சர்ச் பண்ணி இந்த கோடில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ நார்மல் பிடிஎஃபை ஒரு ஆடியோ புக்காக மாற்றுறதுக்கு இந்த கோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் 11 லைனோ 12 லைனோ தான். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பைத்தான் சீரீஸை கண்டினியூ பண்ணலாமானோ நீங்களே சொல்லுங்கள். மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் வாட்சிங் த வீடியோ. பாய்.